முருகனுக்கு வைகாசி விசாகம் 2ஆம் நாள் விளக்கேற்றும் முறை, விரதம் முறை. இன்னைக்கு விளக்கு ஏற்றப் போகிறோம். இது எப்படி செய்யணும் என்றால், ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் துதி பாடி விநாயகர் போற்றி வெத்தலை பாக்க வச்சு கும்பிட்டுட்டு, அப்புறம் நிறசம்பு தண்ணீர் வைத்து குலதெய்வம் வழிபாடு பண்ணி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றணும். விளக்கு ஏற்றியாச்சு. நம் வழிபாடு முறை வைகாசி விசாகமானது. விசாக நட்சத்திரம் முருகன் அவதரித்த நாள் அன்றுதான் நம்ம வைகாச விசாகம் கொண்டாடுகிறோம். வைகாசி விசாகத்தன்னைக்கு நாம் வேண்டியது நிறைவேறும். அதற்குரிய விரத முறை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம முருகனுக்கு அன்று பால் அபிஷேகம் பண்ணி, முருகனுக்கு வேல் அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்க வேலுக்கு கூட பால் அபிஷேகம் பண்ணி 2 பேருக்கு நெய்வேத்தியமாக சாப்பாடு பிரசாதம் வழங்கும். அதே மாதிரி இல்லாத பசங்களோ பொண்ணுங்களோ அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பொருளாகவோ பணமாகவோ தியானம் பண்ணி அன்று நாம் குழந்தை பாக்கியத்துக்கு மற்றும் தொழில் விருத்தி, உடல் ஆரோக்கியம், கல்யாணத்தடை, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நாம் தேவையானதை நாம் நிறைவேற்றி வழிபடலாம். நமக்கு முருகன் நாம் எண்ணுவதை அவர் நிறைவேற்றுவார். ஓம் சரவண பவ.